ஹாய் மக்களே! நேத்து தைப்பூசம் நல்லபடியா போச்சுங்க. நான் காலையிலேருந்து விரதம் இருந்தேன். காலையிலேயே வேலுக்கு எல்லா அபிஷேகமும் பண்ணி, பழம் மட்டும் வச்சு காலையில சாமி கும்பிட்டுட்டு விரதத்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தினைய நல்லா ஊற வச்சு, தினையில வந்து தேனும் தினையும் வைக்கணுங்கிறதுக்காக தினைய வந்து ஊற வச்சு அதை நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாயசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சோண்டு பைத்தம் பருப்பும் வறுத்துட்டு, இந்த தினையும் அந்த பைத்தம் பருப்பும் நல்லா வேக வச்சு, அதில் பால், வெல்லம், அப்புறம் என்னென்ன முந்திரி, திராட்சை இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டு நீங்கள் அந்த பாயாசம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேனும் தினைக்கும் வந்து நீங்கள் தினைய நல்லா பொடி பண்ணிவிட்டு, அதில் வந்து ஒரு ஸ்பூன் தேனும் கொஞ்சம் நெய், அப்புறம் ஏலக்காய் போட்டு நீங்கள் அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. மாவிளக்குக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தென்னை மாவு அரைச்ச மாவு, அப்புறம் வந்து ஏலக்காய் நைஸாக வந்து வெல்லத்தை நல்லா இது பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து, அதுக்கப்புறம் நெய் சேர்த்து நல்லா மாவிளக்கு உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க. இந்த தேனும் தனியும் மாவிளக்கும் போடுறது ரொம்ப விசேஷம் முருகனுக்கு. அது வந்து அதனால் வந்து நம்ம இந்த எந்த விசேஷமாக இருந்தாலும் முருகனுக்கு நீங்கள் இந்த மாதிரி மாவிளக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் செஞ்சாச்சு. அப்புறம் ஒரு வாழை இலையில் வந்து இந்த மாவிளக்கு உருண்டை தேனும் தினமாவும் வச்சுட்டு, அதை வந்து நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் வந்து ஒய்ஃப் வந்து வெத்தலை தீபம் ஏற்றுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் அதை ஒரு தட்டில் 6 வெத்தலை, அதுக்கு சந்தனம், குங்குமம் வச்சு பூ வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவிளக்கு வந்து செவ்வாழைப்பழம் ரொம்ப விசேஷம் முருகனுக்கு. அதனால் வெத்தலை பாக்கோட செவ்வாழையும் வச்சு நீங்கள் அந்த மாவிளக்கு தீபம் ஏற்றி அதுக்கப்புறம் கும்பிட்டா நல்லது. ஸோ சாயங்காலம் இதெல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வந்து சாம்பிராணி போட்டு சூடெல்லாம் காமிச்சிட்டு இந்த விரதத்தை வந்து முடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் போல் வந்து வீரியம்பாளையம் பாவடி முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து எல்லாருமே அந்த வந்து காவடி எடுத்து ரொம்ப அழகாக ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே அந்த காவடி எடுத்துகிட்டு ஆடிருந்தாங்க. முருகன் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார். அந்த அலங்காரத்தில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தார் முருகன். அந்த தீபம் காட்டுறப்ப அது பிரகாசமாக இருந்தது முருகனோட முகம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே பிரசாதம் கொடுத்தாங்க. அங்கேயே நான் வந்து சாப்பிட்டுட்டு நான் விரதத்தை முடிச்சிட்டேன். இந்த தைப்பூசம் வந்து இது முதல்ல நான் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்பவே நல்லபடியாக முடிஞ்சது இந்த விரதம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.